அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு வன உயிரினம் குள்ளநரிகள். குள்ளநரி கூட்டம் என்று நாம் சொல்வோம். நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது. அதாவது குள்ளநரி என்பது வேறு இனமா, நரிகள் என்பது வேறு இனமா, குள்ளநரியும் நரியும் ஒன்றா, இந்த குள்ளநரிகளிலே குள்ளநரி என்பதுதான் சிறியதா, நரிகள் என்பது பெரியதா, இது போன்ற சில குழப்பங்கள் இருக்கின்றது. பொதுவாக குள்ளநரிகள் என்பது நரிகளை விட பெரிய உயிரினம். நரிகள் என்பதுதான் குள்ளநரிகளை விட சிறிய உயிரினம். நரிகளை விட பெரிய உயிரினமான குள்ளநரிகளுக்கு ஏன் குள்ளநரிகள் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால், ஓநாய்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்தியன் கிரே உல்ஃப், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஓநாய்கள் இந்தியன் கிரே உல்ஃப் என்று சொல்வார்கள், சாம்பல் நிற இந்திய ஓநாய்கள். அந்த ஓநாய்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த குள்ளநரிகள் என்று சொல்லக்கூடிய கோல்டன் ஜாக்கல், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குள்ளநரிகளுடைய பெயரானது பொன்னிற குள்ளநரி. இந்த குள்ளநரிகள் ஓநாய்களோட சற்றே சிறியதாக இருக்கின்ற காரணத்தினால் இதை குள்ளநரிகள் என்று சொன்னார்கள். அந்த குள்ளநரிகளோடு ஒப்பிடுகின்ற போது நரிகளானது அதை விட சிறியதாக இருக்கும். நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய நரிகள் இந்தியன் ஃபாக்ஸ் என்று சொல்லுவார்கள், இந்திய நரிகள். இந்த குள்ளநரிகளை பற்றியான சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். குள்ளநரிகள் அதை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த குள்ளநரிகளை நாம் கோல்டன் ஜாக்கல் என்று சொல்கின்றோம், பொன்னிற குள்ளநரி. உடல் பாகமானது அதிகமான அளவு தங்க நிறம் கொண்ட அந்த ரோமங்களை கொண்டிருக்கும். இந்த வால் பகுதியான புஷி டைல் என்று சொல்வார்கள். அதிகமாக பழுப்பு நிறத்திலும் கருநிறத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களை நாம் பார்க்க முடியும். அதனுடைய மூக்கு பகுதியானது சற்று கூர்மையாக இருக்கும். ஓநாய்களின் கால்களை ஒப்பிடுகிற போது இதனுடைய கால்கள் சற்று அதனுடைய நீளம் குறைந்ததாக நம்மால் பார்க்க முடியும். இந்த பொன்னிற குள்ளநரிகளை பார்க்கின்ற பொழுது அதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போமேயானால், இது ஆம்னிவோரஸ் என்று சொல்வார்கள். இது ஒரு அனைத்து உண்ணி. சில வேளைகளே அதிகமாக இது உண்ணக்கூடிய ஒரு வன உயிரினங்கள் என்று பார்த்தால் எலிகளை அதிகமாக சாப்பிடும். ரோடன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கொறித்துணிகளை அதிகமாக உண்ணக்கூடிய பழக்கத்தை பார்க்கின்றோம். சில வேளைகளில் முயல்களை சாப்பிடும், பறவைகளை சாப்பிடும். ஒன்றுமில்லாத போது கிழங்குகள், வேர்கள், இது போன்ற இந்த தாவர வகைகளையும் சாப்பிடக்கூடியதுனால இது அனைத்து உண்ணிகள் என்று நாம் அதை பெயர் வைக்கின்றோம். சில நேரங்களில் வேட்டையாடி உண்ணக்கூடிய பழக்கத்தை பார்க்கின்றோம். சில நேரங்களில் மற்ற வன உயிரினங்கள் அடித்து மீதம் வைத்திருக்கிற அந்த கேரியன் என்று சொல்வார்கள், அதை அழுகி போனதை உண்ணக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். சோசியல் பிஹேவியர் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்ப்போமேயானால், அதனுடைய சமூக பழக்க வழக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்ப்போமேயானால், பொதுவாக குள்ளநரிகளுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று பார்த்தால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மிக முக்கியமான விஷயம். இந்த மோனோகேமஸ் என்று சொல்வார்கள். ஒரு ஆண் குள்ளநரியானது இறக்கும் வரை தன் இணையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் குள்ளநரியோடு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற பெண் குள்ளநரிகளை தேடி போகாது. இறக்கும் வரையில் தன்னுடைய இணையோடு மட்டும்தான், ஒரே ஒரு இணையோடு மட்டும்தான் இருக்கும். என்னுடைய பிப்ரவரி மார்ச் மாதத்திலே இணை ஒன்றாக சேர்கின்றன. என்னுடைய கர்ப்ப காலம் பெண் குள்ளநரிகளுக்கு ஒரு 60 முதல் 63 நாட்கள், 2 மாதம் கழித்து 9 குட்டிகள் வரை குள்ளநரிகள் ஈன்கின்றன. இந்த 9 குட்டிகளும் மிகவும் பாதுகாப்பான இடத்திலே வளர்க்கப்படுகின்றன. அதை நாம் என்று சொல்லுமையானால் ஆங்கிலத்தில் அதை டென் என்று சொல்வோம். டென் என்று சொன்னால் நம்ம தமிழிலே நாம் அதை பதுங்கு குழி என்று வைத்துக் கொள்ளலாம், குகைகள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். நிலத்துக்கு அடியிலாக ஒரு 1 மீட்டர் ஆழத்தில் ஏறக்குறைய ஒரு 3 மீட்டர் வரை ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஒரு குழி இருந்தால் எவ்வாறு இருக்கும், அதுபோல ஒரு 10 அடி நீளத்திற்கு அந்த குழிகளை தோண்டி, அது ஆண் குள்ளநரி தான் அதிகமாக அந்த குழிகளை தோண்டி தன்னுடைய குட்டிகளை பாதுகாப்பாக, தன்னுடைய அந்த தாயையும் குட்டிகளையும் பாதுகாப்பாக அதில் வைத்துக் கொள்ளும். ஏதாவது ஆபத்து வந்தால் வெளியேறுவதற்காக 3 ஓப்பனிங்ஸ் சென்ட்ரல் ஒன்று இருக்கும். அதாவது 2 முனைகளிலுமே 2 ஓப்பனிங்ஸ் இருக்கும். இந்த குள்ளநரிகள் குட்டிகள் பொதுவாக 8 முதல் 10 நாட்கள் கண் விழிப்பதற்காக ஆகும். அந்த நேரத்திலே எதிரிகள் அந்த குட்டிகளை களவாண்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். இந்த குட்டிகள் ஏறக்குறைய ஒரு 15 முதல் 20 நாட்களிலே மாமிசத்தை உண்ணக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றதாக வருகின்றன. அந்த குட்டிகளுக்கு இடையே பிளே ஃபைட் என்று சொல்வார்கள், விளையாட்டு சண்டை அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு 4 வாரத்திலே அது மிகவும் ஒரு முக்கியமான சண்டையாக மாறி அந்த குட்டிகளில் யார் பெரியவர் என்று கூட தீர்மானித்து வைத்துக் கொள்ளும். பால் குடி மறப்பது 2 மாதங்கள் ஆகும். அதாவது தாய் குள்ளநரியிடத்திலே இந்த குட்டிகளானது 2 மாதம் வரை பால் குடித்து ஏறக்குறைய அனைத்து வேட்டையாடுவது மற்ற அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்ட பின்னர்
ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த குட்டிகளானது தன்னுடைய தாய் தந்தையை விட்டு பிரிந்து செல்கின்றன. பொதுவாக குள்ளநரிகள் 8 முதல் 10 வருடங்கள் வரை காட்டிலே உயிர் வாழ்கின்றன. இந்த உயிர் வாழ்வதற்கு இந்த வேட்டையாடுதல் என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த குள்ளநரிகள் பொதுவாக வேட்டையாடுகின்ற பொழுது தனிமையாக சென்று வேட்டையாடுகின்றன. சில நேரங்களிலே அந்த இணையோடு, இந்த ஆணும் பெண்ணும் இணையாக சேர்ந்து வேட்டையாடுகின்றன. பெரிய ஒரு வன உயிரினங்களை வேட்டையாடுகின்ற போது கூட்டமாக வேட்டையாடும். பொதுவாக அது அதிகமான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றது. வெளிமான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாக் பக், அதனுடைய குட்டிகள் என்றால் இந்த குள்ளநரிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த குட்டிகள் எங்கே இருக்கின்றது என்பதை மிக அதிகமாக தேடி பார்த்து, காலை வேளையிலும் சாயந்தர வேளையிலும் மாலை வேளையிலும் தேடி பார்த்து அதை அந்த மான்கள் கூட்டத்திலிருந்து எடுத்து வந்து உண்பதை நாம் பார்க்க முடியும். இது வேட்டையாடுவது மட்டுமல்லாமல் புலி, கழுதை புலி போன்ற பெரிய ஊனுண்ணிகள் உண்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த அழுகிய அந்த மாமிசத்தையும் உண்ணக்கூடிய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த நரிகளுக்கு, குள்ள நரிகளுக்கு எதிரிகள் என்று பார்த்தால் காட்டிலே 2. ஒன்று புலிகள், இரண்டாவதாக கழுதை புலிகள். ஏனென்றால் அது அடித்து வைத்த இறையை அடிக்கடி உண்வதால் அந்த கழுதை புலிக்கும் இந்த குள்ள நரிகளை பார்த்தால் ஒரு ஆக்ரோஷம். ஆனால் குள்ள நரிகள் என்பது கழுதை புலிகளையும் பார்த்தால் அதிகமாக பயப்படுவதை நாம் பார்க்க முடியும். இந்த குள்ள நரிகள் பொதுவாக ஊளையிடுவதை நம்மால் அதிகம் கேட்டிருப்போம். சாயந்தர வேளையிலும் நண்பகல் வேளையில் ஊளையிடுவது எதற்காக என்று பார்த்தேனால், இந்த இனப்பெருக்க காலத்திலே அதிகமாக ஊளையிடும். பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்திலே நாம் அதை பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய டெரிட்டரி என்று சொல்வார்கள். பொதுவாக அது இருக்கக்கூடிய அந்த குட்டிகளை